எப்போவுமே நம்ம சேனல்ல ரிவ்யூ மட்டுமே போட்டிருந்தோம். இன்னைக்கு இந்த காரை சேல் வீடியோ போட போறோம். இது என்ன வண்டின்னு தெரியுதுங்களா? கருன்னு எப்படி ஜம்முன்னு இருக்குது பாருங்க, கருஞ்சிருத்தை. இது 2018 மாடலு தாருங்க. முதல்ல விற்கிறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 ஓனர் வண்டி, சிஆர்டி இன்ஜினு, அதுக்கப்புறம் 53,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குது. நிறைய வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வண்டி மொத்தமா எவ்வளவு தெரியுமா விற்கிறாங்க, கடைசியில சொல்றேன். சரிங்களா? இப்போ முன்னால என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அழகாக தெரியறது இந்த மீசை தான் பாருங்க. முன்னாடி கிரில்லு குச்சி குச்சியாக இருக்குது இந்த இடத்துல. அதை ஃபுல்லாக ஒரு கிரில்லு வச்சு அடைச்சி ஜம்முன்னு பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஆஃப் ரோடு பம்பரு, பூரா சரியான இரும்பு, எங்கே கொண்டு போய் இடித்தாலும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஜம்முன்னு ஒரு இரும்பில் ஒரு பம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆஃப் ரோடு பம்பருங்க இது. அதுக்கு மேலே இவரத்துக்கு 2 லைட் மாட்டி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அங்கே வருங்க, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் லைட் மாட்டிக்கிறாங்க. நைட் நேரத்தில் நீங்கள் வண்டி ஓட்டுறவீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இருட்டில் எங்கே வேணா வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி வெளிச்சா ஜம்முன்னு இருக்குது. சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பாருங்க, ஜம்முன்னு இருக்குது. இந்த வண்டியை சைட்லேருந்து வாக்கியில் அந்த பழைய ஜீப் இருக்கும் பாருங்க, அந்த ஜீப்போட ஒரு இது மாறாமல் அந்த லுக் இருக்குது பாருங்க, அது மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த தாரில் தான் இதுக்கப்புறம் வந்த தார் தான் இப்போ வந்துட்டு இருக்குது பாருங்க, இந்த புது மாடல் தார். அதுலலாம் வண்டியே இந்த டைப்பே சுத்தமாக மாறி இருக்கும். இதுதான் பழைய மாடலோட அந்த ஃபீல் கொடுக்கும். இந்த வண்டி நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால எனக்குமே இந்த வண்டி பிடிக்குங்க. ஆனால் இப்போ எடுக்கிறதுக்கு சூழ்நிலை இல்லை, அதனால இப்போ எடுக்க முடியாது. வீல் இது ஆஃப் ரோடு வீல் போட்டிருக்கிறாங்க. இந்த டயர் அப்போலோவோட ஏடி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வேரியண்ட்டுங்க. ஏடி அப்படிங்கிறது ஆல் டெரைன்ஸ். ஆமாம், இது ஏடி அப்படிங்கிறது ஆல் டெரைன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டயருங்க. அப்புறம் இந்த இடத்துல எல்லா வண்டி மாதிரி தார் சிஆர்டிஇ அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வருங்க, அதாவது பெரிய வித்தியாசமே மற்ற வண்டிகளுக்கும் இந்த வண்டிக்கு என்னன்னா, இது வெளியில இருந்து இந்த நட்டுக்கிட்டு எல்லாம் வெளியே தெரியும். அந்த பழைய ஒரு ரகடான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி எல்லா இடமும் பொட்டி பொட்டியா இருக்கு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இதோட ஹாட் டாப் தான். அதே இங்கே மேலே இருக்குது பாருங்க. இது வண்டி எடுக்கும்போது சாஃப்ட் டாப் தார்பாயாட்டம் இருக்கும் பாருங்க, அந்த தார்பாய் மாதிரி இருக்கு. அது ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏசியுமே கூலிங் அவ்வளோவா நிற்காது. ஏசி நிற்காது, சுத்தமாகவே நிற்காது. ஏன்னா திறந்து விட்டு போட்டு எப்படி ஏசி போட்டு போகிறது? உள்ள ஏதாவது பொருள் வச்சோன்னு வச்சுக்கோங்க, கதவு லாக் பண்ணிட்டு போகிறோம்னாலும் திறந்து எடுத்துருவாங்க. அதனால மேலே இருக்கிறதெல்லாம் கழட்டி விட்டு போட்டு ஃபுல்லாக ஹாட் டாப் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதில் உள்ள ஏதாவது பொருள் வச்சாங்க கூட யாரும் எடுக்க முடியாது. ரொம்ப சேஃப்டியாக இருக்குது, கூலிங்கும் ஜம்மு நிற்கிது. அதே மாதிரி டிக்குங்கிறது இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டு போட்டு மேலே இந்த புது தார்லலாம் இந்த மாதிரி தான் வருது. அதே மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த கிளாஸ் மட்டும் தனியாக நீக்கிக்கல, அப்புறம் இந்த இதையே தனியாக நீக்கலாம். புறகால இங்கே 2 பேர் உட்காரலாம், இங்கே 2 பேர் உட்காரலாம். 2 பேருக்கு மேலே உட்காந்து கால் முட்டிக்கு சௌரியமாக உட்கார முடியாது. பின்னால் 4 பேர், முன்னால் 2 பேர், 6 பேர் போகலாம் இந்த வண்டியில். கதவை மூடிட்டு உள்ள என்னக்குது அப்படின்னு காட்டுறேன். இன்டீரியருமே மேட் எல்லாம் போட்டு இந்த நூடுல்ஸ் மேட் மாதிரி போட்டுக்கிறாங்க. அதுமாதிரி ஓரளவு நல்லா தான் இருக்குது. இப்போ வண்டிக்கு உள்ள என்னென்ன இருக்குது, எப்படி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ வண்டிக்குள்ளே போய் வண்டிக்குள்ளே என்னென்ன வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது காட்டுறேன். வண்டிக்குள்ளே உட்காந்தாலே அப்படியே எங்கேயோ மேலே ஒரு 2வது மாடியில் உட்காந்துக்கிற மாதிரி. இதை பானட்டெல்லாம் எப்படி தெரியுது பாருங்க. இங்கே உட்காந்துட்டு இப்படி பார்த்தா வண்டி எவ்வளோ தூரத்தில் நிற்குது, முன்னால் நிற்குதுங்கிறதெல்லாம் அப்படியே ஜம்முன்னு தெரியுது. அதே மாதிரி ஹாட் டாப் வெளியே காமிச்சு பாருங்க, மேலே அந்த தார்பாய் எடுத்து போட்டு. இதுதான் ஹாட் டாப்பு. அப்புறம் முன்னால் சன்வைசர், 2 சன்வைசர் பெருசாக கொடுத்துக்கிறாங்க. அது எட்டி போய் பிடிக்கணும், அந்த மாதிரி இருக்குது பெருசாக. அப்புறம் ஸ்டியரிங் வீலு. இந்த சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு சென்டர் கன்சோல். இந்த இடத்துல 2 ஏசி வெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஏசி கண்ட்ரோல், நார்மலான ஏசி கண்ட்ரோலு செட்டு மாட்டிக்கிறாங்க. க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ், அதில் பணம் வச்சுக்கிறாங்க. பணம் எடுத்துட்டு தான் வைப்பாங்க வண்டியை, பணத்தோட விற்க மாட்டாங்க. அவ்வளோதான் வண்டிக்குள்ள. கியர் நாபு இந்த கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லி போட்டு ஒரு கியர் நாபு நம்ம கிட்ட இருக்குது பாருங்க, அது மாட்டிக்கிறாங்க. சென்டர் கன்சோல் மட்டமாக இருக்குது, மேலே இல்லாமல் கீழே இருக்குது. காலும் கூட எடுத்து இங்கே வச்சுக்கிற மாதிரி அவ்வளோ கீழே மட்டமாக இருக்குது. இது 4x4க்கு உண்டான ஒரு லிவர் கியர் செலக்டர் இது. அப்புறம் இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கொடுத்துக்கிறாங்க. ஹேண்ட் பிரேக் இங்கே வருது. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர். இவ்வளோதான் இந்த வண்டியில் இருக்கிறது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எப்படி உருமல் சத்தம் பிடிக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நியூட்ரு பண்ணி விட்டு போட்டு அடேங்கப்பா, ஏசியுமே நல்லா ஜம்முன்னு கூலிங் வருது. அப்ளை போட்டு பார்த்தேன், இப்போ எவ்வளோ நேரத்தில் கூலிங் ஆகுதுன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, நல்ல த்ரோ இருக்குது. இந்த மாதிரி ரகடான ஒரு வண்டி, மொறுன்னு இருக்கிற வண்டி யாராச்சும் வாங்கணும், ஓட்டணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா இந்த வண்டியை விற்கிறவர் நம்ம நண்பர். அவரோட நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். அவர்கிட்ட கேட்டுட்டு வண்டி இருக்குதா இல்லை வித்துட்டாரா என்னன்னு கேட்டுங்க. உங்களுக்கு சௌரியமாக இருந்துச்சு, நல்லபடியாக வண்டி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு
வண்டி ஓகே எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டு விலையெல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. இந்த வண்டியை ஓட்டி காட்டுற ஒரு ரவுண்டு சரிங்களா. இந்த வண்டியில் ஏறுறது பாருங்க, காலை தூக்கி இங்கே வச்சு வண்டி மேலே ஏறி அப்படி உட்காரணும். எப்படி ஜம்முன்னு இருக்குது. வண்டியில் ஒரு ரவுண்டு போய் பார்க்கலாம் வண்டி எப்படி இருக்குதுன்னு. சீட் பெல்ட் போட்டுக்கலாம். சீட் பெல்ட் போடுறது நல்லது. இந்த லிவர் பாருங்க எப்படி டிரைவர் பார்த்த மாதிரி இருக்குதுன்னு. இப்படி இந்தா கீர் போட்டுக்கோ அப்படின்னு ஈஸியாக இங்கே வந்து நிற்கிறா பிடிக்குது. கீரை போட்டு அப்பா நம்மளுக்கு அந்த ஜென்னை ஓட்டிட்டு இந்த வண்டியை ஓட்டுறக்கு எப்படி தெரியுங்களா இருக்குது. இந்த சவுண்டு என்ஜின் சவுண்டு அருமையாக இருக்குது. அது எனக்கு என்னமோ பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப போட்டு ஆனால் என்னதான் இப்போ புது மாடல் தார் வந்தாலுங்க இந்த தாருக்குன்னு இருக்கிற ஒரு மதிப்பு அது தனிதான் இல்லைங்களா. அப்படியே ரோட்டில் வந்துச்சுனாலே அப்படியே அருமையாக இருக்கு. வண்டி பெருசுங்கிறனால ஸ்பீடு பிரேக்கர் ஏற்றி இறக்கணும் அப்படியே ஆடுது. நம்மளதே அந்த சின்ன வண்டியாச்சா, சின்ன வண்டி வந்து அந்தளவு ஆட்டம் கட்டாது. இது பெரிய வண்டிங்கிறங்காட்டி அப்படியே ஆட்டம் பயங்கரமாக கட்டுது. பாலத்தில் போய் பார்க்கலாம். எங்கள் அப்பா நல்லா இருக்குது. இந்த வண்டி நம்ம வண்டியாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படியே ஊர் ஊராக சுற்றலாம். நம்ம வண்டி இல்லையே, வாங்கலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க நீங்கள். ஏங்க சரி, இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன். உள்ளே வந்து உட்காந்து பெருசாக ஒன்றும் சொல்லலை. அது எனக்கு அவ்வளோதான் தெரியுது, அவ்வளோதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், அவ்வளோதான். உட்காந்தா நல்லா இருக்குது, மேலே உட்காந்துக்கிற அப்படி இருக்குது. அப்படியே கல்லாட்டம் இருக்குது வண்டி, மொறு 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 மொறுன்னு அருமையாக இருக்குது.